வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய் பார்க்க போகிறோம். அதான் நார்த்தங்காய் ஊறுகாய். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதாவது உடம்புல பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாந்தி எடுக்கிறது, பித்த உடம்புக்காரவங்களுக்குலாம் வந்து இந்த நார்த்தங்காய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னா பச்சையாகவே அறுத்து பச்சையாகவே ஊறுகாய் செய்ய போகிறோம். சிலர் வந்து இதை வந்து வேக வச்சு அவிச்சு செய்வாங்க. அதில் இருக்கிற சத்தை விட இதில் பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும், இன்னும் சத்து நிறைஞ்சதாக இருக்கும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கே நார்த்தங்காய் விற்றாலும் உடனே ஓடி போய் வாங்கி அதை உடனே ஊறுகாய் போட்டுருவாங்க. அதனால வெயில் காலம் மழை காலம்லாம் இல்லை. இது எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே நார்த்தங்காய் எங்கே பார்த்தாலும் உடனே ஊறுகாய் வந்துடும். ஒரு 5 நார்த்தங்காய் எடுத்திருக்கோம். 5 நார்த்தங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே இந்த ஊறுகாய் செஞ்சுருங்க. இந்த பச்சை கலராக இருக்கும் போதே செஞ்சிடணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த 5 நார்த்தங்காவுக்கு அளவு நான் சொல்கிறேன். 30 மிளகாய் வத்தல் நல்ல தரமானதாக கலர் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உப்பு வந்து 150 கிராம் உப்பு எடுத்துருக்கோம். அதுவும் கல் உப்பு தான் சேர்க்கணும். வெந்தயம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து வெந்தயம், கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு, கட்டி பெருங்காயம் நல்ல ஒரு பெரிய சைஸ் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கோம். எண்ணெய் பார்த்துக்கோங்க, ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த நார்த்தங்காவை வந்து நல்லா நறுக்கிக்கிறணும். சின்னதாக நறுக்கி இந்த உப்புல நம்ம கலந்து ஊற வைக்க போகிறோம். இந்த உப்புல கலந்து ஊற வைக்கிறது 1 வாரம் நம்ம ஊற வைக்கணும். கலந்து ஊற வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பவுடர் பண்ணணும். இந்த மிளகாய் வத்தலை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சு நல்லா கொரப்பாக பவுடர் பண்ணிக்கிறணும். இந்த வெந்தயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் நம்ம வறுக்கணும். வெந்தயத்தை வெறும் வானில் வறுத்தா போதும். கட்டி பெருங்காயத்தை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். கடுகு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2ஆக நறுக்கிக்கிறோம். நல்லா சாத்துக்குடி மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ளே பார்க்கும்போது. ஆனால் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், வாசனை கூட அந்த மாதிரி தான் வரும். நார்த்தங்கான்னு கேட்டு நம்ம வாங்கணும். இந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த விதையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துருங்க. இது கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கும், நமக்கு தேவையில்லை. எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்னதாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு நம்ம நறுக்கிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் இந்த விதையை எடுத்துருங்க. இப்போ நறுக்கும்போது இந்த விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் நரம்பு மாதிரி இருக்கும், நல்லா கெட்டியானது. அது தேவையில்லை, வேஸ்ட்டு தான். அது இருந்தால் உங்களுக்கு நறுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை எடுத்து கீழே போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முழுசாக இருக்கிறதுல பாருங்கள், இந்த இருக்கும் நடுவில், அது தேவையில்லை. எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியாச்சு. இது வந்து 1 கிலோ நார்த்தங்காய். அந்த 1 கிலோ நார்த்தங்காயில் அந்த விதையை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த ஜூஸ் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் உப்பு போட்டு கிளற போகிறோம். இது சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக சில்வர் பாத்திரம் வச்சுருக்குறோம். இதே இது வந்து நீங்கள் ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுக்கிறணும், இல்லைன்னா கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுக்கிறணும். நம்ம இது 1 வாரம் உப்பில் ஊறணும். அதனால நல்லா அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து இந்த மாதிரி குலுக்கி விடணும். அப்படி குலுக்க முடியாதவங்க கரண்டியை வச்சு நல்லா அடியிலேருந்து எடுத்து கிண்டி விட்டுறணும். அப்படி குலுக்கலைன்னா மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே ட்ரையாக போய் ஆயிரும், கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். இது கண்டிப்பாக ஊறுகாய் போட்டோம்னா இந்த வேலையை வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி 1 வாரம் இந்த உப்பில் ஊறுறதுல தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச உப்பை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடுறோம். நம்ம எடுத்து இந்த மாதிரி மண் ஜாடியில் சேர்த்துக்கிறோம். இப்போயே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் மண் ஜாடியில் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம டெய்லி எடுத்து கிண்டி விடணும். இப்படி மூடி வச்சிடலாம். டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நம்ம எடுத்து நல்லா கரண்டியை உள்ளே இருந்து இப்படி விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உப்போட எல்லாம் நல்லா ஊறும். இதை 1 வாரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஊறுகாவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சாச்சு, எப்படி உடையுது பாருங்கள். அதே மாதிரி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெந்தயத்தை வறுக்க போகிறோம். வெந்தயத்தை வந்து வெறும் சட்டியில் போட்டு இப்படி வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் வாசம் வரும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும்னு எடுத்துடணும், கருக விட்டுறக்கூடாது. வெந்தயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். அப்புறம் அதே கடாயில் அந்த பெருங்காயம் பொரிக்கிற அளவுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இதில் அந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா போட்டு பொரிச்சுக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த எண்ணெயை லைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழியான கடாய் எடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நல்லா அப்படி மூழ்கி பொரியும் போது கரெக்டாக இருந்திருக்கும். இது நாங்கள் கொஞ்சம் அகலமாக எடுத்துட்டோம். இப்போ இந்த 3ஐயுமே வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கொரப்பாக பவுடர் பண்ணிக்கோங்க. மிளகாய் வத்தல், வெந்தயம், பெருங்காயம். மிளகாய் வத்தல் வந்து காம்பை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம அந்த கட்டி பெருங்காயத்தை லைட்டாக தட்டி போட்டோம்னா ஈஸியாக அரைப்படும். அதே மாதிரி வத்தலை காம்பை எடுத்து கிள்ளி போட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொரப்பாக பவுடர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த விதையெல்லாம் லைட்டாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நம்ம ஊறுகாய்க்கு போட வேண்டிய மசாலா. இப்போ நம்ம 1 வாரம் ஆயிடுச்சு.
நம்ம பச்சை நார்த்தங்காய் போட்டு நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாவும் தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டோ ஒரு பேசினோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேசினில் போட்டு கொட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தட்டில் கொட்டினதுக்கப்புறம் எப்படி வந்து ஊறி பழுத்து போயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா நம்ம போடும்போது பச்சை பசேன்னு இருந்தது, உப்பில் ஊறி நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த பொடியை போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவு அந்த மிளகாய் வத்தல், பெருங்காயம், வெந்தயத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இதை அந்த பொடியை அப்படியே நல்லா தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் வந்து இந்த மசாலாவை நம்ம கிண்டி வச்சுட்டு இருக்கும்போதே முதலே வந்து நான் சொன்ன அளவு எண்ணெயும் கடுகும் போட்டு தாளித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் ஆறணும். சூடாக எடுத்து ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக வெதுப்பாக ஆற வரைக்கும் ஆற விட்டுருங்க. சூடாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால லைட்டாக ஃபேன் கடியில் ஆற வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆறின பிறகு நம்ம வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் வந்து ஒரு வாரம் வெளியே வச்சு நல்லா வந்து ஊற விடுங்க. எண்ணெயும் அந்த மசால் பொடி எல்லாமே நல்லா கலந்து ஊறணும். இப்போ உடனே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ஆனால் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் ஊற சூப்பராக இருக்கும். நம்ம வெளியவே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க அந்த ஒரு வாரம் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் படாமல் அந்த மாதிரி நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா, கைப்படாமல் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா அப்பப்போ வெயிலில் வச்சு நம்ம வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்டு அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா தாங்கும். இப்போ நம்ம பச்சை நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஆறின பிறகும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஜாடியிலே போட்டு நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வாரமும் லைட்டாக கிண்டி விட்டால் போதும். செஞ்ச மாதிரி உப்பு போட்டு எல்லா பக்கமும் அடிக்கடி கிளறின மாதிரி தேவையில்லை. இது அப்பப்போ உங்களுக்கு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைத்தில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெளியே வச்சு சாப்பிடும்போது நான் வெயிலில் காய வைக்க சொன்னேன் பாருங்கள். அப்படி காய வைக்கும்போது மேலே வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணி ஜாடி மேலே மூடி வெள்ளை காட்டன் துணியை போட்டு மூடி நம்ம வெயிலில் காய வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.